ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எக்ஸலில் இங்கே ஒரு டேட்டா இருக்குது. இதை பேஸ் பண்ணி ஒரு டார்கெட் லைன் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஃபிட் பக்கத்தில் டார்கெட்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணுறோம். ஒரு கலர் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே இன்னொரு டார்கெட்னு ஒரு காலம் கொடுத்துக்கலாம். டார்கெட்னு இப்போ இங்கே வந்து ஒரு நம்பர் டைப் பண்ணுறோம். இப்போ 6000 கொடுக்குறேன். கொடுத்து என்டர் கொடுத்தாச்சு. இப்போ ஈக்குவல் டு இங்கே டார்கெட்ன்ற காலமில் ஈக்குவல் டு இந்த செல் கொடுத்துட்டு F4 கொடுத்து ஆஸ் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணிக்கலாம். இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ அதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு Alt F1 கொடுத்தோம்னா இந்த ஷீட்லேயே ஒரு சார்ட் கிரியேட் ஆகிடும். இதை ரீசைஸ் பண்ணிட்டு இந்த சார்ட், இந்த காலம் சார்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி சேஞ்ச் சீரீஸ் சார்ட் டைப் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆல் சார்ட்ஸில் இந்த காம்போ சார்ட் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் டார்கெட்டில் கிளஸ்டர்ட் காலம் சார்ட்டை வந்து ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி அதுலேருந்து ஒரு லைன் சார்ட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ ஓகே கொடுத்தோம்னா ஒரு லைன் சார்ட் அப்பியர் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம்னா, இந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம்னா டெலிட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 8000 கொடுக்குறோம். இப்போ என்டர் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகும். லைன் சார்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டெலிட் பண்ணிவிட்டு ஒரு 6000 கொடுக்குறோம். இப்போ என்டர் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகும் சார்ட்டு. இப்போ இங்கே டெலிட் பண்ணிவிட்டு ஒரு 4000 கொடுக்குறோம். 4000 கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 7000 கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம டார்கெட் லைன் வந்து கிரியேட் பண்ணலாம்.